வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பிரைம் மினிஸ்டர் மோடி அதிரடி அப்படிங்கிறது முதல் டாபிக். நேற்று மகாகவி பாரதியார் அவர்களுடைய பர்த்டே. பாரதியாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கால வரிசையில் பாரதி படைப்புகள் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. பாரதியார் அவர்களுடைய படைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, பாடல்கள், படைப்புகள், கவிதைகள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை விட எந்த ஒரு பிரதமரும் தமிழ் மொழியை இந்த அளவுக்கு உயர்த்தி பேசினதில்லை. பிரைம் மினிஸ்டர் மாதிரி யாருமே, எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் இருக்கைகளை ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்படுத்தி, இப்போ கூட பார்த்தோம் புரூனே நாட்டில் தமிழ் பயிற்சி வழங்கப்படுது. மத்திய அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய கல்வி அமைச்சகத்தோடு சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவை எடுத்திருக்காங்க. தமிழ் பயிற்சி எங்கே, புரூனே அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே. இது மாதிரி பல உலக நாடுகளுக்கும் தமிழ் போய் சேரணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பல்வேறு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிருக்காங்க. உலகத்திலேயே மிக மூத்த மொழி தமிழ், ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? உலகத்திலேயே இந்தியர்கள், தமிழர்களுடைய நாகரிகம் தான் ஃபஸ்ட்டு, ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், பழமையான மொழியே தமிழ் தான் அப்படின்னு சொல்லும்போது தமிழர்களையும் இந்தியாவையும் பெருமையாக பேசுகிறாரு நம்ம பாரத பிரதமர். கவர்னர் ரவி அவர்கள் சொன்ன ஒரு விஷயமும் பேசு பொருளாக மாறி இருக்கு. கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமது தமிழ் இலக்கியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நேற்று ஷேக்ஸ்பியரோட இலக்கியங்களோடு ஒப்பிட வேண்டாம். எப்போ பார்த்தாலும் இதை பிரிட்டிஷ்காரங்க தான் பண்ணுவாங்க. 2ஆம் ஷேக்ஸ்பியர், இந்தியாவுடைய ஷேக்ஸ்பியர், தமிழகத்தின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியெல்லாம் அவங்க எழுதுவாங்க. ஷேக்ஸ்பியரை விட பல 100 வருடங்கள் முன்னாடி பிறந்தவரை, காளிதாசரை ஷேக்ஸ்பியரோட ஒப்பிட்டு பேசுவாங்க. இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க பயன்படுத்தின சொல்லாடல். அதை எதுக்காக நம்ம பயன்படுத்தணும்? உலகத்திலே மிக மூத்த மொழி தமிழாக இருக்கும்போது நம்ம தமிழ் இலக்கியங்களை நேற்று ஷேக்ஸ்பியர் இலக்கியங்களோட எதுக்காக ஒப்பிடுறீங்க? இனி கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ரவி அவர்கள் பேசியிருக்காரு. கவர்னருடைய பேச்சு பாராட்டுகளை குவிந்து வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? டாபிக் 2, தமிழக அரசியலில் பெரிய டிபேட்டுங்க. என்னன்னா, ஈஷா யோகா இருக்குது பார்த்தீங்களா, ஈஷா யோகாவுக்கு எதிராக பேசணும்னா நிறைய பேர் என்ன பேசுவாங்க? நக்கீரன் கோபால் போன்றவர்கள்லாம் என்ன பேசுவாங்க? திராவிடியன் ஸ்டாக்ஸ் என்ன பேசுவாங்க? யானை போகக்கூடிய வழித்தடத்தை ஆக்கிரமித்து ஈஷா யோகா கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைப்பாங்க. அதுக்கு ஈஷா யோகா பல்வேறு முறை விளக்கம் கொடுத்துட்டாங்க. யானைகளுடைய வழித்தடத்தை ஆக்கிரமித்து நாங்கள் பண்ணலை அப்படின்னு ஈஷா யோகா பல்வேறு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போது பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, சரிங்க, யானைகளுடைய வழித்தடத்தை ஆக்கிரமித்து ஈஷா கட்டிட்டாங்க அப்படின்னு ஈஷாவுக்கு எதிராக பொங்குறீங்களே, யானைகள் மேலே உங்களுக்கு அவ்வளவு பற்று, இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நாங்கள் சொல்கிறோம் கேளுங்க அப்படின்னு பாஜக ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. என்னன்னா, நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்படுது. என்ன வழக்குனா, கோயம்புத்தூர் வனப்பகுதிகளில் யானையுடைய வழித்தடத்தில் இருந்து மணல் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டிருக்கு, இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கு. அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கேஸுடைய பின்னணி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கோயம்புத்தூரில் இந்த மதுக்கரை, கரடிமடை அப்படிங்கிற பகுதிகள்லாம் இருக்குது. அந்த பகுதிகளெல்லாம் யானைகள் நிறைய வசிக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்திருக்கு. இந்த புகாரை தொடர்ந்து நீதிமன்றத்தில் கேஸும் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோவை மாவட்ட நிரந்தர லோக் அதாலத் தலைவர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க. நேரடியாக போய் ஆய்வு செய்து மணல் அள்ளப்பட்டிருக்கா அப்படின்லாம் ஆய்வு செய்து ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாங்க. அந்த கோவை மாவட்டம் நிரந்தர லோக் அதாலத் தலைவரும் நேரடியாக போய் பார்வையிட்டு ஆய்வெல்லாம் செஞ்சு ரிப்போர்ட்டை நீதிமன்றத்துக்கிட்ட சப்மிட் பண்ணுறாரு. அந்த ரிப்போர்ட்டு தான் இப்போ ஒரு பெரிய ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா, 2023 2024 நவம்பர் வரைக்கும் மதுக்கரை, கரடிமடை இந்த பகுதிகளில் 5 லட்சம் கனமீட்டர், எவ்வளவு? 5 லட்சம் கனமீட்டர் அளவுக்கு மணல் எடுக்கப்பட்டிருக்கு, தோண்டப்பட்டிருக்கு. இந்த 5 லட்சம் கனமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை எவ்வளவு லாரிகளில் திரும்ப எடுத்துகிட்டு போயிருக்க முடியும்? 20,000 முறை லாரிகளில் எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். அப்போ 20,000 லாரி மணல் அங்கேருந்து எடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. இதற்கு நீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. ஒழுங்காக புலன் விசாரணை முறையாக நடக்கலை. அப்படி நடந்திருந்தால் இவ்வளவு பெரிய இஷ்யூ வந்திருக்குமா? 5 லட்சம் கனமீட்டர் மணல் எடுக்கப்பட்டிருக்கு, 20,000 முறை லாரிகளில் அது அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு இது மாதிரியான ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் வந்திருக்குமா? மண் அல்ல அனுமதி தந்தது யாரு? அந்த மண் யாருக்காக எடுக்கப்பட்டுச்சு, எங்கே போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
5 லட்சம் கனமீட்டர் அளவுக்கு அங்கே வந்து மணல் எடுக்கப்பட்டிருக்கு. யானைகளுடைய வழித்தட பகுதி அப்படின்னு வந்து சொல்றீங்க. அப்ப 5 லட்சம் கனமீட்டர் அளவுக்கு தோண்டி மணல் எடுக்கும்போது ஒரு பெரிய பெரிய குழிகளாக மாறிடுமே. அப்ப அந்த குழிகள் மூடப்பட்டுச்சா? யானை வந்து உள்ள விழுந்துருச்சுன்னா அது மாதிரியான இஷ்யூ இருக்குல்ல, சுற்றுச்சூழல் பாதிப்பெல்லாம் இருக்குல்ல. இப்போ தோண்டப்பட்ட குழிகள் மறுபடியும் மூடப்பட்டுச்சா? இதெல்லாம் கோர்ட்டு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சுற்றி இருக்கக்கூடிய காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்ஸு இவங்க ஓராண்டுக்கு மேல் அங்கெல்லாம் வந்து பணி செய்யலை. யார் அந்த ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டராகவோ இல்லை எஸ்ஐயாவோ வராங்களோ அவங்க 1 வருஷத்துக்கு மேலே அந்த சம்மந்தப்பட்ட இடங்களில் பணியாற்றலை. இதிலிருந்தே இதில் வந்து ஒரு டவுட் வருது, திட்டமிட்ட செயலோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக கனிம வளத்துறை அதிகாரிகளுடைய உடந்தை இல்லாமல் இவ்வளவு மண் வந்து எடுத்திருக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் நேற்று அதிருப்தி வந்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசாங்கம் நீதிமன்றத்தில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, டெஃபினட்டாக மணல் வந்து யார் எடுத்தது, யாருக்கு போணுச்சு அப்படின்னு இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் கூடிய விரைவாக அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாஜக ஈஷாவை எதிர்க்கக்கூடிய யானைகளுடைய வழித்தடத்தை ஆக்கிரமித்து ஈஷா கட்டிட்டாங்க அப்படின்னு கொந்தளிக்கக்கூடிய நக்கீரன் கோபால், திமுக, இண்டி கூட்டணி இவங்களை பார்த்து பாஜக என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, 5 லட்சம் கனமீட்டர் அளவுக்கு மணல் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு யாருமே ஏன் கொந்தளிக்கவே இல்லை? இதுவும் கோயம்புத்தூர் ரீஜியனில் தான், எங்கே மதுக்கரை, கரடிமடை அப்படிங்கிற பகுதிகளெல்லாம் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கு. நீதிமன்றம் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க, கவலை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகள் வந்து எழுப்புறாங்க. இப்போ இந்த டாபிக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேச பொருளாக மாறி இருக்குங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.